ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் வந்தா ஸ்டாலின் உடனே கொள்கை ஆரம்பிச்சார். ஏங்க திமுக ஒரு கொள்கையுடைய கட்சியா ஒன்னா இருக்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், ஒத்த கொள்கையுடைய கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து திமுக தலைமையில் இருக்குதுன்னு. ஏன்னா திமுகவும் காங்கிரஸ் ஒரே கொள்கையா? திமுக கம்யூனிஸ்ட் ஒரே கொள்கையா? திமுக விடுதலை சிறுத்தை ஒரே கொள்கையா? அப்ப ஏன் பாண்டிச்சேரியில் மாறி மாறி நிக்கிறீங்க? அப்புறம் ஏன் கேரளாவில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எதிர்த்து போட்டிடுறாங்க? அங்க ஒரு கொள்கை, இங்க ஒரு கொள்கை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி ஏற்கனவே ஆட்சிக்கு வந்த பழக்க தோஷம் எப்படியோ மக்களை ஏமாத்தலான்ட்டு ஒத்த கொள்கையுடைய கட்சி எல்லாம் ஒன்றாக இணைந்திருக்கிறான். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்க கூட்டணியில் அமைக்கப்பட்ட கட்சிகள், எங்க கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள் எல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு தேவையான உதவிகள் அடிப்படைகள் அனைத்தும் செய்ய வேண்டும் அடிப்படையில் இருக்கின்ற கூட்டணி அண்ணா திமுக தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி.